எல்லாருக்கும் சோளம் பொரி தெரியும் என்று நினைக்கின்றேன். பாப்கார்ன் என்று கூறுவார்கள். நீங்கள் அதை ஒரு சோள இதில் இருந்து அந்த விதையில இருந்து அதை எடுத்து போடும் பொழுது ஒவ்வொரு சோளம் பொரியும் அதற்கான ஒரு வேகத்தில் தான் அது வெடிக்கும். அப்போ அப்படித்தான் அது ஒரு பொரியாக மாறும். அப்போ நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவே எழுத்துப்பிழை இல்லாமல் நல்லா செய்யணும், ஏன் எங்களால் செய்ய முடியாது, இல்லாட்டியாவே நல்லா பாடுவினம், ஏன் எங்களால் பாட முடியாது, இப்படி நீங்கள் இல்லாட்டி விளையாட்டுத்துறையில் அவை நல்லா விளையாடுவினம், ஏன் எங்களால் விளையாட முடியாது, இப்படி உங்களுக்குள்ளும் ஒவ்வொரு கேள்விகள் வரும். ஆனால் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு நேரங்கள் இருக்கிறது. எல்லாம் ஒரு சட்டியிலே நீங்கள் போட்டிருந்தாலும், எல்லாரும் ஒரே வகுப்பில் படித்திருந்தாலும், ஒருவர் கூட வீட்டு பாடம் செய்வார், ஒருவருடைய பெற்றோர் இன்னும் அக்கறையாக அவைய இன்னும் முன்னுக்கு கொண்டு வருவினோம், அவையும் இன்னும் முயற்சியாக படிப்பினோம் அல்லது முயற்சியாக பயிற்சிகள் எடுப்பினோம் விளையாட்டில் வர்றதுக்கு. இப்படி நீங்கள் எதில் எல்லாம் நிறைய பயிற்சிகள் பெறுவீங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு துணையாக கூட்டிக் கொண்டு போவீங்களோ, அப்படித்தான் எப்படி அந்த சோளம் பொரி உங்களுக்கு பிறகு நீங்கள் சில பேர் உப்பு போட்டு சாப்பிடுவீங்க, சில பேர் சீனியர் போட்டு சாப்பிடுவீங்க, எப்படி அந்த சுவை உங்களுக்கு மனதில் நிற்குமோ, அல்லது நீங்கள் ஒரு படம் பார்க்கும் பொழுது கூடுதலாக சோளம் பொரி சாப்பிடுவார்கள், அல்லது வெளியிலே போகும் பொழுது சிலர் சோளம் பொரி சாப்பிடுவார்கள். அப்படி ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு நேரங்கள் இருக்கிறது. அப்பொழுதுதான் அவர்களுடைய திறமைகள் வெளிப்படும். அப்போ நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவையெல்லாம் பொறிஞ்சு நல்ல வடிவாக இருக்கணும்னு பார்க்காம, நாங்களும் எப்போ பொறிவோம், எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் உயர்ந்து பொங்கி எழுவோம்ன்றது மாதிரி தான் அந்த சோளம் பொரி வரைக்க நீங்கள் ஒரு சட்டியை போட்டு மூடியை போட்டு அதை நீங்கள் தடுக்க பார்ப்பீங்க. இருந்தும் அது அந்த சட்டிக்குள்ளே பொறிந்தாலும் அது பொறிந்து ஒரு சோளம் பொரியாக தான் வந்த பிறகு தான் உங்களோட வாய்க்குள்ளே போகும். அப்படித்தான் உங்களோட திறமைகளை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டும். பக்கத்தில் இருக்கவே உங்களை விட திறமையாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட திறமையை காட்டி இன்னும் மேலே வரலாம். முயற்சியும் பயிற்சியும் தான் உங்களுக்கான களம். அதற்கு ஆசிரியரும் பெற்றோரும் நிச்சயமாக துணை நிற்கணும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.